लक्ष्मीनाथ समारंभां नाटयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पितामहस्यापि पितामहाय प्राचेतसा तेष फलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् वेदांत गुरुमुखार्जित वागीसपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिचिन्मणिमालां वन्दसीय सुमहार्घं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपिप्रकाशाभिः आदित्यं निहतं तमः श्रीयपतिயான भगवान திருவேங்கடமுடியானாக அவதரித்ததே தயைக்காக தான் அப்படின்னு சொல்றேன். இங்க பெரிய திருமொழி பாசுரத்தில் அடியேனுக்கு இன்றைய பாசுரம் வந்தாய் என் மனம் புகுந்தாய். பாசுரம் வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே அப்படின்னு அற்புதமான பாசுரம். வந்தாய், நான் பிரார்த்திக்காமலேயே நீ வந்தாய் அப்படின்னா அடியன் மேல எவ்வளவு ஒரு சௌலபியம் பகவானுக்கு அப்படின்னு. வந்தாய் வந்து நேரம் எங்க வந்தாய்னா திருவேங்கடம் வந்தாய். திருவேங்கடம் ஏன்னா பகவானுக்கு இங்க சொல்லும் பொழுது சுவாமி தேசிக விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசை அப்படின்னு. வைகுண்டத்துல எப்பேற்பட்ட வைகுண்டம், சுத்த சத்துவமான லோகம், அங்க இருக்கிற நித்திய சூரிகளோ முக்தாத்மாக்களோ எப்படி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவா, ஒரு உபச்சாரங்களும் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும், எந்த தோஷமும் இல்லாத அந்த வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க திருவேங்கடத்துக்கு வரேன். ஏன் அப்படின்னா வந்த பகவான்லயே முதல்ல ரங்கநாதன் அர்ச்சாவதாரமானது ரங்கநாதன் தான். ஆனா ரங்கநாதன் பல கல்ப காலம் பிரம்மலோகத்துல இருந்து, ஆனா நேர பூமிக்கு முதல்ல வந்த அர்ச்சாவதார பெருமாள் யாருன்னா திருவேங்கடமுடையான் தான். அதனால அந்த திருவேங்கடமுடையானுக்கு இன்னும் நம்ம மேல தயை இருக்கு அப்படின்னு. அப்போ ஏன் பகவான் அவதாரங்கள் பண்றார் அப்படின்னா வைகுண்டத்திலேயே இருந்தன்னா அது நித்திய விபூதி. பகவான் திருவேங்கடமுடையான்னு சொல்லும் பொழுது அவர் உபய விபூதி நாயகன் அப்படின்னு. நித்திய விபூதிக்கும் அவரே நாயகன், இந்த லீலா விபூதியான இந்த பிரகதி மண்டலத்துக்கும் அவரே நாயகன். அப்பேற்பட்ட பகவான் அவர் அங்கேயே வைகுண்டத்திலே இருந்தன்னா பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஜெகதந்தர் வியவஸ்திதாக பிராணின கர்மஜனிதா சம்சாரா வசவர்த்தினகான்னு பிரம்மாலிருந்து ஆரம்பிச்சு இந்த புழு பூச்சி வரைக்கும் எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தான். அப்ப இவாளுக்கு ஏதாவது அனுகூலம் பண்ணணும்னா என்னன்னு முதல்ல திருப்பார்கடல்ல அவதாரம் பண்றது. திருப்பார்கடல்ல பிரம்மா தேவர்கள் எல்லாம் போய் அவளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபர் யார் கஷ்டம் கொடுத்தாலும் அங்க போய் பெருமாளை சேவிச்சுக்கிறான். ஆனாலும் பெருமாளுக்கு போறல, இங்க பூமிக்கு வரணுமே, இவாளுக்கு எப்படி அனுகிரகம் பண்றது? எப்படி ஒரு தாய்க்கு 3 குழந்தை இருக்கு, பெரிய 2 குழந்தை செட்டில் ஆயிடுது, ஆனா 3வது குழந்தை இன்னும் செட்டில் ஆகலைன்னாலும் அந்த குழந்தை மேல இன்னும் அதிகம் அனுகிரகம் இருக்குமோ அந்த மாதிரி இன்னும் பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னு திருவேங்கடமுடையான் முதல்ல விபவாவதாரங்களாக வரே, ராமகிருஷ்ண அவதாரங்களாக. ஆனா அந்த அவதாரத்துல நிறைய பேரால சேவிக்க முடியலையே. நம்ம ராமாவதாரத்துல இருந்தோமோ இல்லையோ, எப்படி இருந்தோமோ, மழை வந்தாதான் தீர்த்தம் சாப்பிட முடியும்னா அப்ப எப்படி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தீர்த்தம் சாப்பிட முடியும்னா ராமர் காலத்துல நம்ம இருப்போமோ இல்லையோ. ஆனா இன்னும் அனுகிரகம் பண்ணணும்னு அர்ச்சாவதாரமாக திருவேங்கடமுடையானாக முதல்ல அவதாரம் பண்றேன். அதனால திருவேங்கடம் மேய எந்தாய். அப்ப அதோட நிறுத்திடாம திருவேங்கடத்துக்கு வந்தேரே, அப்ப யோகிகளுக்கும் ரிஷிகளுக்குமே அவனா அப்படின்னா இல்ல, வந்தாய் அங்கேயும் இங்கேயும் போகாமல் என் மனம் புகுந்தாய். நான் என்ன சாதாரணப்பட்டவன், என்னுடைய ஹிருதயத்திலே இருந்து பிரதிஷ்டமாய் இருந்தாய் அப்படின்னு பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம். இங்க என்னுள் இருந்தாய், எப்பேற்பட்டவன் நீ அப்படின்னா நந்தாத பொன்னும் சுடரே, ஒரு காலம் அழியாத சுடர், மகத்தேஜஸோட இருக்கிறவர், எப்பயும் நமக்கு
அனுகிரகம் பண்ணக்கூடியவர். இந்த காலம்தான் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாம நந்தாத எந்த காலமும் எப்பொழுதும் தேஜஸாக இருப்பவன். எப்பேற்பட்டவன் அப்படின்னா சிந்தாமணியே அப்படிங்கிறது. சிந்தாமணியேன்னா, சிந்தாமணின்னா நம்ம ஸ்வர்க்கத்துல ஒரு சிந்தாமணின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம நினைச்சதெல்லாம் கொடுக்குமாம் அது. ஆனா இங்க பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் அப்படி சொல்லல. எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குமா போலே எல்லாருக்கும் எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுப்பவன் அப்படிங்கிறது. புருஷார்த்தங்கள் அப்படிங்கும் பொழுது சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்ல மாதிரியே அகிஞ்சன நிதிம் சூட்டிம் அபவர்க த்ரிவர்கயோ அஞ்சனாத்ரீஸ்வர தயா ரவிஷ்ணவமி நிரஞ்சனா அப்படின்னு இந்த திருவேங்கடமுடியான சிந்தாமணி, இந்த நிதி எனக்கு இருக்கு, இந்த நிதியை வச்சு என்ன வேணா வாங்கிட முடியும். என்ன அப்படின்னா தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாத்தையுமே கொடுப்பவன் அப்படின்னு. அப்போ தேசிகன் சொல்லும் பொழுது முதல்ல அப்பவர்க்கம் சொன்னார், வைகுண்டம். அதுக்கப்புறம் தான் திரிவர்க்கம் சொல்றார். ஏன் முதல்ல வைகுண்டத்தை சொன்னார் அப்படின்னா, பகவான் திருவேங்கடமுடியா நீங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் வைகுண்டத்தை தரதுதான். ஆனா நம்ம போய் அவர்கிட்ட வீடு கொடு, நம்ம ஏதோ கேட்டுட்டு இருக்கோம். இந்த திரிவர்க்கத்தையே நம்ம திருப்பி திரிவர்க்கத்தையே கேட்கிறமே தவிர வைகுண்டத்தை கேட்கல. ஆனா பகவானுடைய எண்ணம் என்னன்னா நமக்கு வைகுண்டத்தை தரணும் தான். அப்பேற்பட்ட சிந்தாமணி, அந்த சிந்தாமணி சகல புருஷார்த்தங்களையும் எல்லாருக்கும் தருபவன். பரவாயில்ல, இதுதான் கேட்டாலும் திரிவர்க்கத்தையும் கேட்டாலும் அதையும் தரக்கூடியவன். அப்பேற்பட்டவன் என் மனம் புகுந்தாய். நான் சாதாரணப்பட்டவனாச்சே, எப்படின்னா சர்வ மகா அபராதம் பண்ணவனாச்சே, இருந்தாலும் என்னுள்ளே வந்தாயே அப்படின்னு. பெரியாழ்வார் இதே பாசுரம், இதே திருவேங்கடமுடியானுக்கு இதே மாதிரி பாசுரம் பண்ணும் பொழுது என் மனம் புகுந்தாய் அப்படின்றதுக்கு, பனிக்கடலில் பள்ளிஹோளை பழகவிட்டு ஓடி வந்தென் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி, அந்த திருப்பார்கடலை விட்டுட்டு என்னுடைய மனசான கடலிலே நீ இருந்தாய். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கு இடமாய் இருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே அப்படின்னு பெரிய பரகால சுவாமி சொல்லும் பொழுது தனிக்கடல் அவருக்கு என்ன அத்விதீயமான திருப்பார்கடல். திருப்பார்கடல் போல இன்னொரு திருப்பார்கடல் கிடையாது, ஒண்ணுதான். எப்படி பகவான் அத்விதீயமோ, ஒரே பகவான் ஸ்ரீயப்பதியான பகவானோ, அதே மாதிரி திருப்பார்கடல். அப்புறம் தனிச்சுடரே அப்படின்னா சூரிய மண்டல மத்தியஸ்தனாக இருக்கான், அதுவும் அத்விதீயம். சூரிய மண்டல மத்தியஸ்தனாக இருந்து பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றான். தனி உலகே அப்படின்னும் போது ஸ்ரீவைகுண்டம், அதுவும் அத்விதீயம். அப்பேற்பட்ட அந்த இடத்துல இருக்கும், அங்க எந்த தோஷமே இல்லாத இருக்கிற, எப்படி பேலஸ் போல அந்த வீடு எதுவுமே இல்லாத இருக்கிற இடத்துல விட்டுட்டு, அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு என்னுடைய மனசுல இருந்தாயே அப்படின்னு தான் இங்க சொல்றேன். அதெல்லாம் விட்டுட்டு யார் ஒருத்தன் நல்ல வீடு பேலஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு குடிசையில பரவாயில்ல அப்படின்னு தங்குவானா? அவனுக்கு அந்த மனசு இருக்குமா? ஆனா பகவான் வரையறே அப்படின்னா அதுதான் பகவான் நமக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு. சரி, வந்தாய் என் மனம் புகுந்தாய். ஒரு நாள் உடனே கிளம்பிட்டியா அப்படின்னா இல்ல, மன்றி நின்றாய், என்னுடைய ஹிருதயத்திலே ஸ்திரமாக நின்றாய். ஸ்திரமாக எப்படி நின்றாய் அப்படின்னா, திருவேங்கடமுடியான் அப்படின்னாலே எப்பயுமே நமக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி அவர் காட்டும் பொழுதே அவருடைய திருவடிகளை காட்டிண்டே உபதேசம் பண்ற மாதிரியே என்னுடைய ஹிருதயத்திலே ஸ்திரமாய் இருந்தாய். நம்ம குழந்தைகள் எல்லாம் நம்ம கிராமத்துக்கு பெருமாள் கோவில் காட்சி போனா, ஐயோ என்னமா ஏசி இல்ல, பாத்ரூம் சரியா இல்ல, இங்கெல்லாம் அடுத்த வாட்டி என்ன கூப்பிடாதேன்றோம். ஆனா பகவான் இந்த மாதிரி இடம் தெரிஞ்சும் மனசுல ஒரு வாட்டி இவனை பத்தி தெரிஞ்சும் அழுக்குடமும் அப்படி இருந்தாலும் ஆனா ஸ்திரமாக இருக்க, நான் உன்னை விட போறது இல்லை அப்படின்னு அவர் இருந்துட்டார். அப்பேற்பட்ட பகவான் யார் அப்படின்னா எங்கள் நம்பி, எங்கள் சுவாமி. அவர் எங்கள் சுவாமி. சகலவிதமான பந்து, துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ட குருத்வமேவ அப்படின்னு மாதா பிதா குரு தெய்வமாக பகவான் நமக்கு இருக்கே, எல்லா பந்துவமாக இருக்கே. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னை நான் என்றும் விடமாட்டேன். அப்ப என்ன பண்ண போறேன்னா, அப்ப கோவிந்தேதி சதா ஸ்நானம், கோவிந்தேதி சதா ஜபம், கோவிந்தேதி சதா ஞானம், சதா கோவிந்த கீர்த்தனம் நான் இருக்க வேணாமா? என்னுடைய ஹிருதயத்துல நீ வரும் பொழுது நான் கோவிந்தனையே நினைச்சுட்டு இருக்கணும். அதனால நான் உன்னை என்றும் விடமாட்டேன் அப்படிங்கிறது. என்றும் விடமாட்டேன் அப்படின்னா என் அபேட்சிதங்கள் எல்லாம் நீ. இப்ப ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, சிந்தாமணி அந்த மரத்து கீழே உட்காந்து எனக்கு ஒரு 1000 லட்சம் ரூபாய் கொடு அப்படின்றான். லட்சம் ரூபாய் நமக்கு வந்துடும். போய் நம்ம எல்லாம் செலவு பண்ணிட்ட உடனே எல்லாம் செலவாயிடும். திருப்பி வந்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. திருப்பி சிந்தாமணி எங்க இருக்குன்னு தேடணும். அப்படி அப்ப நல்லா யோசிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, எதை கேட்டாலும் கொடுக்கவே, அப்ப இதையே நம்ம எடுத்துன்னு போலாம் தான் அவன் யோசிப்பான். அப்படி திருவேங்கடமுடியான் நான் விட மாட்டேன். அவர் நீ கேட்ட வரன்லாம் எனக்கு வேணாம்பா,
சிந்தும் மணிகள் எமக்கு வேண்டாம், சிந்தாமணியான நீரே எமக்கு போக்கியம் அப்படின்னு உத்தம சுவாமி வியாக்கியம். இந்த கொடுக்கிற நீ இதெல்லாம் வேணாம், எனக்கு நீர்தான் வேணும். ஏன்னா அப்படி என்ன பகவான் கிட்ட அப்படின்னா, அவர் தான் எல்லாத்தையும் கொடுப்பவனாச்சேன்னா. எப்படின்னா ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னா நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துருவாளா அப்படின்னா, கேட்டது எல்லாமே கொடுத்தா நல்ல அப்பா அம்மா கிடையாது. நான் ஏதோ கேட்கறேன், டெய்லி ஐஸ்கிரீம் கேட்கறேன்னா அதனால குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும். குழந்தைக்கு எது எதுன்னு பார்த்து பண்ணி, அதுதானே அம்மா அப்பாவுடைய சுபாவம். நம்ம பெரிய ஆனாலும் எப்போ அவனை படிக்க வைக்கிறது, எந்த காலேஜ்ல படிக்க வைக்கிறது, எப்ப கல்யாணம் பண்றதுன்னு எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து பண்ணுவோம். அப்பா அம்மா இருந்துட்டாலே நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத இருக்குமோ. அப்போ ஜெகன்மாதா ஜெகன் பிதாவாக இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை? அப்பேற்பட்டு இருக்கும் பொழுது உன்னை நான் என்றும் விட மாட்டேன். நீ இருக்க, நீ என்ன பார்த்துப்ப, அந்த தைரியம் இருக்கும் பொழுது எனக்கு இந்த வரன் இதெல்லாம் நான் கேட்க போறது இல்லை, உன்னையே நான் இருக்கேன் அப்படிங்கிறது. அப்போ திருவேங்கடமுடையான் அவருடைய இதுவே என்னன்னா, கண்ணன் அடியினை எமக்கு காற்றும் வெறுப்புன்னு சரணாகதியை சொல்ற அந்த பெருமாளுடைய திரு அச்சாவதாரம் பார்த்தாலே அவருடைய திருப்பாதங்களை காட்டிட்டு சர்வதர்மான் பரித்யஸ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹான்னு அவருடைய திருவடியை பிடிச்சாலே மோட்சத்தை கொடுக்கிறேன். ஆழ்வார் முதல்ல வந்து அவருடைய திருவடி பிடிச்சாலே சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது, உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை, உன்னுடைய சரணம்னு ஒரு வாட்டி சொல்லு போரும், தமதனைத்தும் தான் தண்ணி அவரையே தண்ணியே தானே அவர் கொடுத்துருவார். அப்பேற்பட்டவன் கிட்ட போய் உன்னை நான் விடமாட்டேன்னு திருப்பி அவனையே பிடிச்சிட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு? மோட்சம் தான் கொடுத்துட்டேனே, நான் உனக்கு மோட்சம் கொடுத்துட்டேனே, இன்னும் என்ன பிடிவாதம் அப்படின்னா, இதுக்கு அடுத்த பாசுரம் பார்த்தா தெரியும். அடுத்த பாசுரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, வானவர் ஆகுவர் தாமே. இந்த பாசுரங்கள் சொல்றவர் அவளே நித்திய சூரிகளாக வரிசையில் இருப்பார்கள் அப்படின்னு. நித்திய சூரிகளாக நம்ம ஆக மாட்டோம், நித்திய சூரிகள் பண்ணும் கைக்கரியும் நமக்கு கிடைக்கும். நித்திய சூரிகளுக்கு எப்போ எல்லா விதமான அப்படின்னா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித, எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த காலத்தில் இருந்தாலும் எப்பேற்பட்ட அவஸ்தையில இருந்தாலும் எனக்கு கைக்கரியம் வேணும். சர்வதேச சர்வகால அந்த நானாவித கைக்கரியமும் எனக்கு வேணும். அப்படி நித்திய சூரியர்கள் போல இருப்பார்கள். இங்க நான் விடமாட்டேன்னு சொல்றதுக்கும் அடுத்த பாசனத்துல இவன் நித்திய சூரியாக கைக்கரியம் எனக்கு கிடைக்கும்னு சொல்றதுக்கும் என்ன காரணம்னா, இந்த இடத்துல சொல்றேன் மோட்சம் கிடைச்சு, நான் உன்னுடைய சரணத்தை பிடிச்சிட்டு மோட்சம் கொடுத்துட்டேன். மோட்சத்துல இருக்கிறவாளுக்கு எப்பயும் நித்திய கைக்கரியம் உண்டு. அதுவும் ஆச்சாரியின் மூலமாக நமக்கு சரணாகத்தினா மோட்சம் சத்தியம் தான். ஆனா அது எப்போ தேகாவசானே முக்தி சியார். அப்ப இன்னைக்கு நான் என்ன பண்றது? இன்னைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அது சுவாமி தேசிய நாத்தப்பரம் கிமபிமே துவயினாதனீயம் மாதுர்தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ ரிஷகிரி பிரணயி யதா சௌ முக்தானுபூதி மிஹதாஸ்யதி வே முகுந்தஹ. அந்த நித்திய சூரிகள் பண்ணும் கைக்கரியம் போல இங்க இன்று இனி இப்போயே நான் திருவேங்கடமுடையானுக்கு நான் கைக்கரியம் பண்ணணும். அது எப்பேற்பட்ட கைக்கரியமா இருந்தாலும் மோட்சத்துக்கு வந்துதான் இல்ல, அந்த மோட்சத்திலிருந்து தானே நீ இங்க வந்த. நீயே திருவேங்கடமுடையா, நீ இங்க வந்து என் மனசுல இருக்கும்போது இப்போல இருந்தே நான் உமக்கு கைக்கரியம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ எப்பேற்பட்ட அந்த திருவேங்கடமுடையான் கைக்கரியம் அப்படிங்கிறது. அதனாலதான் ஆழ்வார்கள்லாம் குலசேகர ஆழ்வாரெல்லாம் சொல்லும் பொழுது, என் பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேன், முதல்ல மீனாய் ஆவேனே, படியாயிருந்து பவளவாய் காண்பேன் என்று. அதுக்கப்புறம் அவர் மீனாய் இருப்பேன், படிக்கிட்டா இருந்து பெருமாளையே பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னா கூட கடைசியில் என்ன சொல்ற, நான் எதுக்கு ஒண்ணு நான் ஆசைப்படணும், நீர் எப்படி என்ன வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கோருமே அப்படின்றதுக்கு தான் என் பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே அப்படிங்கிறது. இப்ப வைகுண்டத்துக்கும் திருவேங்கடத்துக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசமே கிடையாது. அதனாலதான் திருவேங்கடமுடையான் உபய விபூதி நாயகன் அப்படின்னு சொல்றோம். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் பெருப்பு. அந்த நித்திய சூரிகளும் இந்த மண்ணில இருக்கிற எல்லாருமே விரும்புவது திருவேங்கடமுடையான தான். அதனால இப்ப ஒரு சின்ன உதாரணம் எடுத்துட்டா, காலம் அப்படின்னு வைகுண்டத்திலையும் காலம் உண்டு. ஆனா அந்த காலத்தினால பிரபாவம் எதுவும் கிடையாது. இப்ப மழை காலம் அப்படின்னா மழை காலத்துல அங்க கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. அங்க காலம் இருக்கு, ஆனா அந்த காலத்தினால எந்த மாற்றமும் கிடையாது, மாறுதலும் கிடையாது வைகுண்டத்துல. இப்ப அதே திருமலையிலேயே எடுத்துப்போமே, ராத்திரியானா இங்க என்ன பயமா இருக்கா? ராத்திரி 11 மணிக்கு போனாலும் கோவிந்தா கோவிந்தான்னு பக்தர்கள் பகவானை சேவிச்சுட்டே தான் இருக்கா. வேற ஏதாவது ஒரு ஊர்ல இருந்தா கூட ராத்திரி 10 மணிக்கு மேல நம்மள வெளில போகாதே அப்படின்னுவா. இங்க பார்த்தா பக்தர்களோ ராத்திரி 11, 12 மணிக்கு படுத்துட்டு இருக்கா வெளியில. என்ன ஒரு தைரியம்! திருவேங்கடமுடையான் இருக்கான்னு ஒரு தைரியம் தானே. அவன் மழை காலமா இருக்கட்டும், மார்கழி மாசத்துல அந்த குளிர்காலமா இருக்கட்டும், எந்த இடத்துல எந்த காலத்திலயாவது இங்க பக்தர்கள் குறைஞ்சாலான்னா குறையவே இல்லையே. அப்போ அந்த காலத்துக்கு இங்கேயும் பிரபாவம் கிடையாது. அதனால இது ஒரு உதாரணம். அதனால அதே வைகுண்டம் தான் இங்க, அதே திருவேங்கடமுடையான். ஆனா வைகுண்டநாதனான பெருமாள் வைகுண்டத்துக்கு மட்டும்தான் நாயகன். ஆனா திருவேங்கடமுடையான் உபய விபூதிக்கும் நாயகன். அங்கேயும் நாயகன், இங்கேயும் நாயகனமா இருக்கிறதுனால
உன்னை நான் என்றும் விடமாட்டேன் அப்படின்னு இந்த கைங்கரியத்தையே காப்பியமாக சுவாமி ஆழ்வாருக்கு கேட்கிறேன். அதுவும் இந்த சன்னதியிலே இந்த பாசுரம் சொல்றது அப்படின்றது தான் பெரிய விசேஷம். ஏன்னா திருமலையில இப்ப நம்ம கைங்கரியம் பண்ணலாம், அப்பேற்பட்ட வசதிகள் இருக்கு, யார் வேணாலும் கைங்கரியம் பண்ணலாம். ஆனா 1000 வருஷம் முன்னாடி சுவாமி திருமலை நம்பிகள் பண்ணும் பொழுது, கைங்கரியம் பண்ணும் பொழுது இந்த திருமலை எப்படி இருந்தது? ஒரு மாசம் லாக்டவுன் பண்ணும் பொழுது இங்க புலிகள்லாம் போயிட்டுன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும்? அந்த காலத்துல எப்படி கல்லு முள்ளுமாக இருந்திருக்கும்? இன்னைக்கு நம்ம ஆகாசகத்திலிருந்து தீர்த்தம் எடுக்கும் போது ரோட்டு அவ்வளவு பிரமாதமா இருக்கே, அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? ஆனா கைங்கரியம் மட்டுமே அப்படின்னு சதா இருந்தேன் அப்படின்னா அந்த ஒரு கைங்கரியம். ஏன்னா ஆச்சாரியன் அப்படின்னா எப்படின்னா அவர் மட்டும் கைங்கரியம் பண்ணணும்னு இல்லை, எல்லாரையும் கூட்டு அனுகிரகம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கூடி இருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாயின்னு சொல்றதுதான் கைங்கரியம். அதனாலதான் அப்ப அன்னைக்கு திருமலை நம்பி அப்படின்னா இன்னைக்கும் திருமலை நம்பிகள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது சத்தியம். ஏன்னா விகாஹே தீர்த்தபகுலாம் சீதலாம் குரு சந்ததியும் ஸ்ரீனிவாச தயாம் போது பரிவாக பரம்பரான் தயாஸ்தகத்துல சொல்லும் பொழுது ஆச்சாரியர் சந்ததியை சொல்லும் பொழுது எப்படின்னா பிரவாகமாக இருக்கும். கங்கை வந்துட்டே இருக்கு. நேத்தி போய் குளிச்சோம், இன்னைக்கு போய் குளிச்சோம், கங்கையில தான் தீர்த்தாமான்னு சொல்றோம். ஆனா நேத்தி இருந்த ஜலமா இன்னைக்கு இருக்கு, அது எப்பயோ சமுத்திரத்துல போயிடுது, ஆனா கங்கைன்னு தானே சொல்றோம். அப்ப திருமலை நம்பிகள் சந்ததி சந்ததியாக அவளுடைய தோழப்பாச்சார் அவ குமாஸ்தா அவ கைங்கரியம் பண்ணிட்டு வரதான்னா அதே திருமலை நம்பிகள் தானே தவிர தோழப்பாச்சார் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஹிருதயத்திலேயே இருந்து இன்னைக்கும் திருமலையிலே கைங்கரியம் பண்றதுனால இந்த சன்னதியிலே இருந்து திருமலையே பிரபத்தியேதம் கிரிம்பிராயகான்னு சுவாமி தேசிகன் சொன்ன திருமலையே வசதி தான். அதுலயும் கைங்கரியமே கத்தின்னு என்ன முதல்ல பிரபத்தின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில 100வது ஸ்லோகத்துல திருப்பியும் பிரபத்தின்னு சொல்லலாம். கைங்கரியத்தை தான் சுவாமி தேசிகன் கேட்கிறேன், திருப்பியும் மோட்சம் சொல்லல. இந்த இடத்துல இப்போ எனக்கு இங்க இருந்தே நித்திய சூரியர்கள் போலே கைங்கரியம் வேணும் தானே கேட்கிறேன். அப்படி இந்த கைங்கரியத்தை நமக்கு கொடுத்து, ஏன்னா ஆழ்வார்கள்லாம் இந்த திருமலையிலே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான். எப்படியாவது இருப்ப ஒரு நாயா இருந்தா கூட நான் காதுல கோவிந்தான்னு சப்தம் எப்பயுமே கேட்குமே, அப்படி இருந்தா கூட ஆனா அடியேனை போல ஒருத்தர் திருமலையிலேயே பிறந்து வளர்ந்து இதை விட்டுட்டு போனாலும் ஆச்சாரியன் கூட்டு அனுகிரகம் பண்ணி இங்க இருந்து இந்த பாசுரம் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்றதுதான் இதுதான் பெரிய அனுகிரகம். அதுதான். ஏன்னா இந்த பாசுரம் காதால கூட நான் கேட்டதில்லை, போன் பண்ணி இந்த பாசுரம் நீ சொல்லணும்னு போதுதான் நான் சொல்றேன். நான் கூட்டவனும் ஆச்சாரியனே, சொல்பவனும் ஆச்சாரியனே. அவரே இருந்து எப்படி சுவாமி தேசிகன் வீணா விசேஷமிவ வெங்கட சைலநாதகாரோ இந்த தயாஸ்தகத்தை நான் பண்ணல, என் ஹிருதயத்துல இருந்து திருவேங்கடமுடியானே பண்ணான் அப்படிங்கிறது. ஏன்னா வீணை நான் வெறும் வீணைதான்பா, என்ன வாசிச்சவன் திருவேங்கடமுடியான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாசுரங்கள் நமக்கு புரியும்னா ஆச்சாரியன் அனுகிரகம் இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த தோழப்பாச்சார் அவளுடைய அனுகிரகத்திலே இன்னைக்கு திருவேங்கடமுடியான் பத்தி இந்த பாசுரம் சொன்னது அடியனுடைய அனுகிரகம். அதே மாதிரி இந்த பாசுரத்தை ஒரு வாட்டி வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் நந்தாத கொழும் சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் நீயார் உன்னை என்றும் விடேனே. இந்த பாசம் சொன்னோம்னு என்னன்னா நம்ம எல்லாம் வெளில போனா கூட விட்டுருவோம். ஏன்னா நம்மள வெளில போனா திருப்பி எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆனா ஆழ்வார் அப்படி கிடையாது. ஆழ்வார் ஒரு வாட்டி சத்தியம் பண்ணி கொடுத்து 1000 பேருக்கு நான் அன்னதானம் பண்றேன்னு அதை திருடியாவது அவர் பண்ணார். அப்பேற்பட்ட ஆழ்வார் சொன்னா அது வேற, நம்ம சொல்றது வேற. நம்ம வெளில போனா உடனே மறந்துடுவோம். ஆனா இந்த மாதிரி இடத்துல சொல்லும் பொழுது எப்படின்னா நம்ம மனசுலயே இருக்கும், அன்னைக்கு நம்ம திருமலை நம்பி சன்னதியில சொன்னுமே ஆனா பெருமாளுடைய கைங்கரியம் பண்ணலையே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பெருமாள் நமக்கு இந்த கைங்கரியம் கொடுத்த மாதிரி பண்ணிட்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.